ரொம்பவே சூப்பரான அருமையான ப்ரோமோ வந்திருக்கு. மாயா வசுந்தரா தேவியோட சதி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. வசுந்தரா தேவி முன்னாடி சவால் விடுறாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோயும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு தாங்க. மாயா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னது நடக்கிறதெல்லாம் பார்த்தா சரியே இல்லையே. எதுக்காக இவங்க எல்லாரும் நம்ம இடத்த வாங்கணும் வாங்கணும்னா காசு கம்மியாக இருக்கிற இடம் கூட வாங்கலாமேன்னு மாயாவுக்கு ஒரு யோசனை தோணுது. ஏன்னா ரெக்ராம் கிட்ட இருக்கிறது கோடிக்கணக்கில் ஒவ்வொரு ஏக்கரும் போயிட்டுருக்கு. ஆனால் விவசாயம் பண்ணணுன்னா 6 லட்சம் 10 லட்சம் அதிகபட்சம் 15 லட்சத்துக்குள்ளே தானே ஏக்கர் வாங்குவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்காக இவங்க இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியல. இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி மறைஞ்சிருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்கள பற்றி ஏதோ ஒரு விஷயம் மாயாவுக்கு தப்பாக தோணிடுச்சு. நம்மளோட இன்டென்ஷன் எல்லாமே கரெக்டாக தான் இத்தனை நாள் வரைக்கும் நடந்திருக்கு. இப்போ ஏன் இப்படியெல்லாம் தோணுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. சீனு யதார்த்தமாக வராங்க. என்ன ஆச்சு மாயா, ஏன் சோகமாக இருக்க? எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு. இல்லை, நல்லா போகிற மாதிரி தெரியல. நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கோமோன்னு தோணுது. தப்பா? என்ன சொல்கிற? பெரியப்பா தான் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டாரே. அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை செலவு பண்ண வேணாம். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நாடகம் சதி எல்லாமே இருக்குது. என்ன சொல்கிற? பெரியப்பா எதுக்கு அது மாதிரிலாம் சதி பண்ணுவார்? மாயா, நீ எல்லா நேரத்துலையும் சூப்பராக யோசிப்ப. எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த விஷயத்தில் நீ யோசிக்கிறது எல்லாம் தப்பாக தோணுது. சீனு, என்னை நம்பவே மாட்டியா? மாயாவுக்கு எது தோணுனாலும் கரெக்டாக தான் இருக்கும்னு தெரியும் மாயா. ஆனால் நீ இப்போ சந்தேகப்படுறது பெரியப்பா மேலே. நான் பெரியப்பா மேலே சந்தேகப்படல. பின்ன யார் மேலே வந்திருக்காங்கல்ல, அவங்க மேலே தான் நான் சந்தேகப்பட்டிருக்கேன். எதுக்காக நம்ம பெரியப்பாவோட இடத்த பர்டிகுலராக வாங்க வரணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமெல்லாம் எனக்கு எங்கேயோ உதைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், என்ன ஆச்சு? நான் அவங்க ஊருக்கு போயிட்டு விசாரிக்கணும். முதல்ல அவனை கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிச்சே ஆகணுங்கிற மாதிரி மாயா யோசிக்கிறாங்க. ஏன், என்ன ஆச்சு? அவன் ஒரு வேளை வசுந்தரா தேவியோட ஆளாக இருந்தால் வசுந்தரா முன்னாடி வந்தால் கேட்டால் தர முடியாதுன்னு சொன்னோன்னே நமக்கு ஏற்ற மாதிரியே ஒருத்தவங்க வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க திடீர்னு வாங்க மாட்டேன்ட்டாங்க. இந்த பக்கம் இவங்க வராங்க. நாங்கள் அந்த இடத்துல விவசாயம் பண்ண போகிறோம், எங்களுக்கு அந்த இடத்த தரீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே ஓகே, வசுந்தரா முன்னாடியே நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பெரியப்பா இது மாதிரி தான் முடிவெடுப்பாங்கன்னு நல்லாவே தெரியும் நம்ம வசுந்தராவுக்கு. ஏன் இவங்க எல்லாரும் வசுந்தரா ஏற்பாடு பண்ண ஆளாக இருக்கக்கூடாது? மாயா, நீ சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும்னு எனக்கும் தோணுதில்ல. சாரி மாயா, நான் ஏதோ ஆரம்பத்தில் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சீனு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிற? நம்ம தான் அக்ரிமெண்ட்லேருந்து எல்லாம் போட்டாச்சு, எதுவுமே மாற்ற முடியாதே மாயா. முதல்ல என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்கள யாராவது ஒருத்தரை மட்டும் தூக்கிட்டு நம்ம விசாரித்து பார்த்தா எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே தனாக்கிட்டே இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அச்சச்சோ, அப்பாவை ஏமாற்றி சதி செய்யணும்னு நினச்சிருக்காங்களா? மாயா அக்கா, ஏதாவது ஒன்று பண்ணுக்கா அப்படின்னு நம்ம தனா சொல்கிறாங்க. மணிக்கிட்டே சிவராமன்ட்டையும் சொல்லிட்டா. இல்லை வேணாம், நம்ம 3 பேர் இருக்கோம் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு சீனு யோசிச்சிட்டே இருக்காங்க. மாயா, அவர் தான் நம்ம வீடு தேடி பேசினவர். பார்த்துக்கடா அவர் எப்படி இருக்காருன்னு. வீடெல்லாம் சாதாரணமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு எங்கேயோ ஏதோ உதைக்குது. அம்மா, நான் வெளியில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வெளியில் வராங்க. அப்பன்னு பார்த்து மாயா, சீனு, தனா 3 பேரும் தந்திரமான முறையில், என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? இங்கே நடந்து போகிறீங்க, வாங்க வண்டியில் ஏறுங்க, வண்டியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பன்னு பார்த்து அவரை அசந்து தூங்க வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் அவரை கூட்டிகிட்டு குடோனில் வைக்கிறாங்க. கயிறெல்லாம் கட்டி வச்சிடுறாங்க. எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சுற்றி யாருமே இல்லை. அவர் கண் முழிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து மாயா, நீ என்ன பண்ண போகிற மாயா? ஏய், நான் இப்போ நார்மலாக கேட்க போகிறேன், பதில் எதுவும் சொல்லன்னு வச்சுக்கிங்க. அதுக்கப்புறமேட்டு கட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வராங்க. என்னம்மா, நீங்கள் யார் வீட்டு பசங்கன்னு தெரிஞ்சிருந்து தான் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா? பெரியவருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? அந்த பெரியவரை நீங்கள்லாம் நம்பிக்கை துரோகம் செய்கிறீங்களாடா? அது தெரிஞ்சால் அவர் எவ்வளோ கோவப்படுவார்னு தெரியுமா? சொல்லு, நீ யார் சொல்லி எங்கள் இடத்த வாங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் விருப்பப்பட்டு தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் வாங்க வந்தோம். ஓ, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 20 பேர் நீ சொன்னல அப்படின்னு சொல்லி மாயா ஒவ்வொரு பேராக படிக்கிறாங்க. இவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க, இவங்க எவ்வளோவெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்கன்னு அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போனா நீங்கள் 20 பேர் சேர்ந்து வாங்குறீங்க. நான் வாங்கிறத தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. யார் வேணாலும் எதை வேணாலும் வாங்கலாம், வாழ்க்கையில் சாதிக்கலாம். ஆனால் இவங்க பேரை பயன்படுத்திட்டு இதுக்கு பின்னாடி ஒரு ஆள் மறைஞ்சிருக்காங்களே, அவங்க பேர் எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். சொல்ல புரியா இல்லையா?
அச்சச்சோ! என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய புத்திசாலியா இருக்கே! 20, 30 வருஷம் இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களாலேயே இத கண்டுபிடிக்க முடியாது. ஏமாந்து போனவங்கலாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கடைசி நேரத்தில தான் ரகுராமுக்கு சர்ப்ரைஸ் தர மாரி, வசுந்தரா வர மாரி திட்டம் போட்டிருந்தாங்க. ஆனா கடைசில இப்படியெல்லாம் நடக்கும்னு நெனச்சு கூட பார்க்கலையே! அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறாங்க. சொல்ற புரியா இல்லையா? அப்படின்னு நம்ம சீனு வந்து கேட்குறாங்க. எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்க ஏமாத்த பார்க்குறீங்களா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல, நீங்க வாங்கிட்டீங்கல்ல காச, அப்படி இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத இந்த ஆராய்ச்சி? டேய்! இவரு நியாயமா கேட்டா வந்து சொல்ல மாட்டாரு. நம்ப அதிரடி காட்ட வேண்டியதா அப்படின்னு சொன்னோனே, தனா தான் கட்டைய எடுத்து தராங்க. என்ன பண்ண போறீங்க? இது மாரி எத்தனையோ பேர நான் பார்த்துருக்கேன். அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாயா வந்து டிஷும் டிஷும்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத நான் உங்ககிட்ட கொஞ்சமும் எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்க வந்து சொன்னோனே, நான் என்ன ஐயோ பாவம்ன்னு பார்த்துக்கிட்டு இருப்பியா? அப்படின்னு சொல்லி நம்ம மாயாவும் சீனும் கேட்குறாங்க. எங்க மாமாவ ஏமாத்த பார்க்குற, எங்க பெரியப்பாவ ஏமாத்த பார்க்குற அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கேட்டோம். இப்ப சொல்ல புரியா இல்லையா? சொல்லிடுறேம்மா, சொல்லிடுறேம்மா. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அச்சச்சோ! வசுந்தரா தான் இதுக்கு பின்னாடி இருக்காளா? மாயா, நீ சொன்னது, யூகிச்சது எப்போதும் போல இந்த வாட்டியும் கரெக்ட்டு. பெரியப்பாவ சதி செஞ்சு தான் ஏமாத்த முடியும்னு யோசிச்சிருக்கா. இது நிச்சயம் பெரியப்பாவ ஏமாத்துறதுக்கு வசுந்தரா இவ்வளோ தூரம் வந்து யோசிப்பாளான்னு தெரியல. ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். இப்ப நீ என்ன பண்ண போற? அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இத இனிமேட்டு நேரடியா தான் மோதணும். அவ நமக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். "என்ன மாயா சொல்ற? இது சரிப்பட்டு வருமா?" அப்படின்னு சொன்னோனே, மாயா வந்து ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருக்காங்க. கூட்டி கழிச்சு பார்க்குறாங்க. "செஞ்சா கரெக்ட்டா வரும். திட்டம் போட்டா மிஸ் ஆகாம இருக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. நேரடியா அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சா தான், இப்படியெல்லாம் தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லி வசுந்தரா பாட்டமாவா. பாட்டமானா தப்பு பண்ணுவா. தப்பு பண்ணா அந்த ஒரு சந்தர்ப்பத்த நம்ப கெட்டியமா புடிச்சுக்கிட்டு, இந்த விஷயத்துலேருந்து வெளியில வரணும். ஆனா, "சீனு, இதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து நம்பளால ஜெயிக்க முடியாது." அப்படின்னு சொல்லிடுறாங்க. "என்ன மாயா சொல்ற? நீ தான் இருக்கியே! அப்படி இருக்கும்போது, நீ தான் எல்லாத்தையும் வந்து லாபகரமா ஹேண்டில் பண்ணிருவியே!" ஆனா, அதுக்கு பெரியப்பா வாக்குறுதி கொடுத்ததோட இருந்திருந்தா சரிப்பட்டு வராது. வாக்குறுதியும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. மறந்துட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணும், ஏது பண்ணும்னு சுத்தமா வந்து சீனுக்கு வந்து ஒண்ணும் புரியல. நீ எது சொன்னாலும், செஞ்சாலும் உனக்கு பின்னாடி நான் எப்போதும் போல உறுதுணையா இருக்கேன். மாயா அக்கா ஏதாவது பண்ணு. இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சுட்ட. இவர அப்படியே பெரியப்பா முன்னாடி வந்து நிப்பாட்ட வச்சு எல்லாத்தையும் சொல்லலான்னு பார்த்தாலும், அவரு கடைசி வரைக்கும், "அச்சச்சோ! இப்படியெல்லாம் ஆயிடுச்சே! தோத்து போயிட்டோமா?" அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இன்னொன்னு அவரு நியாயம், தர்மம், சத்தியம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாருக்கு கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியது இருக்கு. பெரியப்பா மாரி ஆளுங்க, அவர் மாரி இன்னொருத்தர்கிட்ட இந்த நியாயம், தர்மம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனா வசுந்தரா பின்பக்கமா வீட்டுக்குள்ள வரணும்னு பார்க்குறா. அவகிட்டலாம் நியாயம், தர்மம் படி பேசினா சரிப்பட்டே வராதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. வசுந்தராவ நான் உண்டு இல்லன்னு ஆக்க போறேன்னு மாயா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி மாயா, நம்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயம் நீங்க யார்ட்டயாவது சொல்லுவீங்களான்னு மாயா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் இல்ல. யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் இல்ல. கண்டிப்பா சொல்லணும். நீங்க இப்ப நான் சொல்றபடி கேட்குறீங்களா? அப்படின்னு சொன்னோனே, சொல்லுங்கம்மா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேங்கிற மாரி அவரு வந்து ஒத்துக்கிறாங்க. என்ன ரகுராம் கிட்ட வந்து சொல்லணுமா? ச்சே! ச்சே! அதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கல. நான் சொல்றத மட்டும் இப்ப நீ செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு